எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் சந்திரயான் பிரகாட்டின் 42 மில்லியனை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் முன்னாள் பிரதமர் பெதஸ்ரி நஜீப் துன் ரசாக் பொதுமக்களின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டதாக இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நஜீப்பிற்கு எதிரான 42 மில்லியன் சிவில் வழக்கில் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் மற்றும் அதன் துணை நிறுவனமான கந்திகான் வெந்தாரி ஆகிய நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் குவான் வில்சன், நஜீப்பின் தனிப்பட்ட கணக்குகளில் பணம் வந்து 10 ஆண்டுகள் ஆகின்றன என்றும், இப்போது இரு நிறுவனங்களும் அதை திரும்பப் பெற விரும்புவதாகவும் கூறினார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் மற்றும் கந்திகான் வெந்தாரி ஆகிய நிறுவனங்கள் நஜீப்பிற்கு எதிராக மே 2022 தாக்கல் செய்த சிவில் வழக்கின் முதல் நாள் விசாரணையில் தொடக்க அறிக்கையை வழங்கும் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். உயர்நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் கூட்டரசு நீதிமன்றம் ஆகிய 3 நீதிமன்றங்கள் ஏற்கனவே அவரை இந்த செயல்களுக்கு குற்றவியல் குற்றவாளி என்று கண்டறிந்துள்ளன. அப்போது நஜீப் நிதி அமைச்சராக இருந்தார். மேலும் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் மீது முழு கட்டுப்பாட்டையும் கொண்டிருந்தார். அவர் ஆலோசகர் உட்பட முக்கிய பதவிகளை வகித்தார். எனவே அவரது அறிவுக்கு உட்பட்டு அல்லது ஒப்புதல் இல்லாமல் குறிப்பிடத்தக்க பரிவர்த்தனை எதுவும் நடக்கவில்லை என்று அவர் கூறினார். எஸ்ஆர்சி இன்டர்நேஷனலில் இருந்து 42 மில்லியன் மாற்றப்பட்டு இறுதியில் நஜீப்பின் தனிப்பட்ட வங்கி கணக்குகளில் முடிந்தது என்பதை ஆதாரங்கள் நிரூபிக்கும் என்றும் வாங் கூறினார். இந்த தொகையில் 32 மில்லியன் உடனடியாக நஜீப்பின் கணக்குகளில் உள்ள குறைபாடுகளை ஈடுகட்டிய 2 நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டது. மீதமுள்ள 10 மில்லியன் நஜீப்பால் வழங்கப்பட்ட தனிப்பட்ட காசோலைகள் மூலம் செலவிடப்பட்டது என்று அவர் கூறினார். பாலிங் கம்போங் தெலுக் சனாவில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியில் நீரில் மூழ்கி இறந்ததாக நம்பப்படும் உள்ளூர்வாசி ஒருவரின் உடல் இன்று அதிகாலை கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவரின் உடலை கீழே கொண்டுவர உதவி கோரி அதிகாலை 2:34 மணிக்கு நிலையத்திற்கு ஒரு அழைப்பு வந்ததாக பாலிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைமை உதவி தீயணைப்பு கண்காணிப்பாளர் ஜூல்கைரி மாட் தஞ்சில் கூறினார். 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் நீர்வீழ்ச்சி பகுதியில் மூழ்கி இறந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. நீர்வீழ்ச்சியில் ஒரு பெரிய மரத்தில் சாய்ந்து அமர்ந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தின் உச்சியை அடைய பாதையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றனர். பின்னர் அவர்கள் ஒரு ஸ்ட்ரெச்சர் மற்றும் கயிறு அமைப்பை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை சுமார் 9 மீட்டர் உயரத்தில் இருந்து கீழே இறக்கினர். தீயணைப்பு வீரர்கள், அரச மலேசிய காவல்துறை, சுகாதார அமைச்சின் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்டவரை கீழே இறக்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் உடல் மேல் அதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை ஜொகூர் புளுவாங்கில் உள்ள சிப்பாங் ரெங்காம் சுங்கச்சாவடி அருகே பேருந்தில் இருந்து தனது காதலியை வெளியே இழுத்து ஒரு நபர் தன்னையும் தனது காதலியையும் தீ வைத்துக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 5:46 மணிக்கு இச்சம்பவம் குறித்து அவசர அழைப்பு வந்ததாக புளுவாங் காவல்துறை தலைவர் பஹாரி நோ தெரிவித்தார். முதல் கட்ட விசாரணையில் 44 வயது சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட 37 வயது பெண்ணை தொழிலாளர்கள் பேருந்தில் இருந்து வெளியே இழுத்து பின்னர் தன் மீதும் காதலி மீதும் பெட்ரோல் ஊற்றியதாக கண்டறியப்பட்டது. பின்னர் சந்தேக நபர் ஒரு லைட்டரை பற்ற வைத்து இருவரையும் தீ வைத்துக் கொண்டார். அந்த இடத்தில் இருந்த 30 வயதுடைய மற்றொரு நபர் அவர்களுக்கு உதவ முயன்றார். ஆனால் அவர் மீதும் தீ வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவரும் கடுமையான தீக்காயங்களுக்கு சிகிச்சைக்காக இன்சே பசார் ஹஞ்சா கல்சோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக பஹாரின் கூறினார். கடந்த பிப்ரவரி மாதம் பல்வேறு பிராண்டுகள் மற்றும் அளவுகளில் டயர்களில் போலியான ஸ்ரீம் லோகோ ஸ்டிக்கர்களை பயன்படுத்தியதாக ஒரு நிறுவனம் மற்றும் அதன் 2 இயக்குநர்கள் மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஈக்வோ டயர் என்டர்பிரைஸ் என்ற நிறுவனம், அதன் இயக்குநர்கள் இப் வெய் லியோங் மற்றும் இப் விங்கி ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றச்சாட்டின்படி 43 வயதான வெய் லியோங் மற்றும் 70 வயதான விங்கி ஆகியோர் சிறுமியின் ஒப்புதல் இல்லாமல் லோகோ ஸ்டிக்கர்களை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. இந்த குற்றம் பிப்ரவரி 13ஆம் தேதி காலை சுமார் 11:30 மணி அளவில் பூச்சோங்கில் உள்ள மெராந்தி ஜெயா தொழில்துறை பூங்காவில் நடந்ததாக கூறப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 லட்சம் வெள்ளி அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் தலா 10,000 ரிங்கிட் ஜாமீன் நிர்ணயித்தது. அடுத்த பொது தேர்தலில் பிரிக்காத்தான் நேஷனலின் அடுத்த பிரதமர் யார் என்ற பட்டியலை தனது கூட்டணி கட்சியின் தலைவர் ஒருவர் வழங்கியதை பெர்சாத்துவின் ராட்சிஜிடின் நிராகரித்துள்ளார். அதை அவரது தனிப்பட்ட கருத்து என்று அவர் கூறினார். பிரிக்காத்தானின் பிரதமர் வேட்பாளரை கூட்டணியின் உச்சமன்றம்தான் முடிவு செய்யும் என்று அவர் தெரிவித்தார். உச்சமன்றம் ஒரு வேட்பாளரை அறிவிக்கும் வரை எந்த ஒரு ஆலோசனையும் தனிப்பட்ட கருத்தாகவே இருக்கும் என்று அவர் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். நேரம் வரும்போது அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். பிரிக்காத்தானின் இளைஞர் பிரிவு தலைவர் அப்னான் ஹமீமி தைப் அசாமுடீன் 16வது பொது தேர்தலுக்கான சாத்தியமான பிரதமர் வேட்பாளர்களாக 5 கூட்டணி தலைவர்களை குறிப்பிட்டிருந்தார். செல்லுபடியாகும் அனுமதி இல்லாமல் பயணிகளை ஏற்றிச் சென்றதற்காக சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட 4 இ-ஹெயிலிங் வாகனங்களை சாலை போக்குவரத்து துறையான JPJ தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தது. சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் இருந்து சுற்றுலா நோக்கங்களுக்காக சிங்கப்பூர் வழியாக மலேசியாவிற்கு பயணிகளை ஏற்றிச் செல்வது கண்டறியப்பட்டதாக JPJ இயக்குனர் ஐடி ஃபட்லி ராம்லி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு செல்லுபடியாகும் இயக்குநரின் உரிமம் இல்லை, பொதுச்சேவை வாகனங்களாக பதிவு செய்யப்படவில்லை, மலேசிய சாலை வரி இல்லை என்பது ஆய்வின் முடிவுகளில் கண்டறியப்பட்டது என்று அவர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். இனவெறி உட்பட பகடிவதை, மிரட்டல், தூண்டுதல் ஆகியவற்றிற்கு எதிராக எந்தவித சமரசமும் இன்றி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். 20வது சிவில் சர்வீஸ் பிரீமியர் சட்டமன்றத்தில் பேசிய அன்வார், பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்ட அமலாக்க முகமைகள் செயல்பட விருப்பம் இல்லாதவை அல்லது தயாராக இல்லாதவை என கண்டறியப்பட்டால் கொள்கை ரீதியான நபர்களால் மாற்றப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சரவை அதன் ஆணையை வழங்கியுள்ளது. அது சபாவில் ஜாராவின் மரணத்தை பற்றியதாகவோ அல்லது நாம் மதிக்க வேண்டிய மற்றும் பாதுகாக்க வேண்டிய ஜலூர் கெமிலான் பிரச்சனையை பற்றியதாகவோ இருக்கலாம். இந்த விஷயங்களை அரசியல் பதட்டங்களை தூண்டவோ, உரிமைகள் அல்லது மனசாட்சியை பொருட்படுத்தாமல் மற்றவர்களை விமர்சிக்கவோ, அவமதிக்கவோ, திட்டவோ அல்லது தண்டிக்கவோ பயன்படுத்தக் கூடாது என்று அன்வார் நினைவூற்றினார். அனைத்து அமலாக்க நிறுவனங்களுக்கும் தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்குவதாக குறிப்பிட்ட அவர், ஒரு குற்றவாளி ஒரு முக்கிய நபராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மிரட்டல் அல்லது தூண்டுதல் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் கடும் நடவடிக்கை அவசியம் என்று அவர் கூறினார். இது வெறும் எச்சரிக்கை அல்லது கண்டனம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர், நாட்டை பாதுகாக்க உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை மிக அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தேசிய கொடி தொடர்பான நெறிமுறை மீறல்கள் ஏற்பட்டால் பொதுமக்கள் தாங்களாகவே அந்த விவகாரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று சட்டத்துறை அலுவலகம் நினைவூட்டியுள்ளது. பினாங்கின் கப்பலா பத்தாஸில் உள்ள ஒரு கடையிலும், நெகிரி செம்பிலானின் போர்டிக்சனில் உள்ள ஒரு பள்ளியிலும் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவங்களை சட்டத்துறை அலுவலகம் மேற்கோள் காட்டியது. இது போன்ற சம்பவங்கள் குறித்த அனைத்து புகார்கள் அல்லது தகவல்களும் நடவடிக்கைக்காக பொருத்தமான அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று சட்டத்துறை அலுவலகம் வலியுறுத்தியது. இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் எவருக்கும் எதிராக வழக்குகளை தங்கள் கைகளில் எடுக்க வேண்டாம் என்று சட்டத்துறை அலுவலகம் பொதுமக்களுக்கு நினைவூட்ட விரும்புவதாக தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய தரப்பினரின் வளாகத்தை சோதனை செய்தல், தனிப்பட்ட தகவல்களை பரப்புதல் அல்லது சமூக ஊடகங்களில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துதல், சம்பந்தப்பட்ட தனி நபர்கள் அல்லது அமைப்புகளுக்கு எதிராக ஆத்திரமூட்டலை தூண்டுதல் அல்லது அச்சுறுத்தல்களை வெளியிடுதல் ஆகியவை இதில் அடங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கொடியை தனது வளாகத்திற்கு வெளியே தலைகீழாக தொங்கவிட்டதற்காக கடையின் உரிமையாளர் மீது விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் நேற்று பினாங்கின் கப்பலா பத்தாஸில் கூடியதை அடுத்து சட்டத்துறை அலுவலகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.